அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எந்த டைரக்டர் கேட்டாலும் சொல்லுவாங்க, நீங்கள் அவர் வந்து ஒரு பெரிய நடிகர் மாதிரி இமேஜ் நமக்கு வரவே வராது. ஏன்னா அவர் நடந்துக்கிற விதம், நம்ம அவருக்கு மரியாதைகள் கொடுப்போம், இல்லை நமக்கு அது அந்த ஃபீலிங்கில் பார்ப்போம். பழக ஆரம்பிச்சாச்சுன்னா ஒரு சாதாரண நடிகர் மாதிரி தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய ஒரு அண்ணன் மாதிரி. நான் ஆக்சுவலாக சார்னே கூப்பிட்டது கிடையாது, அண்ணன் தான் கூப்பிட்டேன். அவர் நடித்தது பூரா BMC படம். பட் அது மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் ஹாலிவுட் படம்னு ஒரு ட்ரெண்டு செட்டு DFTனால தான் வந்தது. ஆவாவனு சார் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததே இவர் தான். அந்த குரூப்புக்கு வாழ்க்கை கொடுத்து நீங்கள் டோட்டலாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இங்கிலீஷோட மாதிரி இருக்கிற படம் அவர் படம் தான் அதிகமாக இருக்கு. அதெல்லாம் சூப்பர். பரதன்ல பின்னி பெடல் எடுத்துட்டார் பிரபுதேவா. அந்த புன்னகையில் மின்சாரம் சாங் பாருங்க, ஸ்டைல் அப்ப கட்டிங். ஐயோ ஃபைட்னு வந்துட்டா டைரக்டருக்கு ஸ்பாட்டுக்கு வரக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் மாஸ்டரோட சேர்ந்து, அவர் பாதி மாஸ்டர் மாதிரி இறங்கிடுவார். ஆமா, ஃபைட்னா அது வந்து அவர் கேட்க வேண்டாம்னா கூட அதே நேரத்துல காமெடி சென்ஸ் நல்லா இருக்கும். அவரா சிச்சுவாரு. இல்ல சூப்பரா இல்ல கல்ல எடுத்து உங்களை எரிஞ்சிட்டு இந்த படம் அப்படி சிரிப்பாரு. வளர்த்து உடனும் பெரியதுங்க அவரு. இப்போ இந்த படம் எடுத்தாரு பெரியண்ணால விஜய் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லை. என் காருக்கு கொண்டு போகும்போது சொல்றாரு, ஏய் என்னடா உன் மேல இவ்வளவு பாசமா இருக்கா வச்சு படம் பண்ணா, நீ பெரிய லெவல்ல இருக்கப்பல விஜய், நீ கேட்டா டேட் கொடுக்க மாட்டாரா? அந்த எண்ணங்கள் வேணும். இன்னைக்கு இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த நடிகரை வேணான்னு சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு அவ்வளோ பேரும் பேட்டியில் விஜய் தான் பேசுகிறாங்க. விஜய் சார் வந்து மதுரையில் சொல்லியிருக்காரு, அவர் நோய்பட்ட காலத்தில் அவர் வந்து பார்த்தாரானே தெரியாது. உங்களுடைய படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருப்பார் சார் கேப்டன்? அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லன்னு பார்த்தீங்கன்னா அவர் அதான் எந்த டைரக்டர் கேட்டாலும் சொல்லுவாங்க, நீங்கள் அவர் வந்து ஒரு பெரிய நடிகர் மாதிரி இமேஜ் நமக்கு வரவே வராது. ஏன்னா அவர் நடந்துக்கிற விதம், நம்ம அவருக்கு மரியாதைகள் கொடுப்போம், இல்லை நமக்கு அது அந்த ஃபீலிங்கில் பார்ப்போம். பழக ஆரம்பிச்சாச்சுன்னா ஒரு சாதாரண நடிகர் மாதிரி தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய ஒரு அண்ணன் மாதிரி. நான் ஆக்சுவலாக சார்னே கூப்பிட்டது கிடையாது, அண்ணன் தான் கூப்பிடுவேன். நானும் அதான். கொஞ்சம் தள்ளி நிற்கிறவங்க தான் கேப்டன் கூப்பிடுவாங்க, தவிர எல்லாருமே அண்ணன் தான். அண்ணன் தான் எனக்கு. சினிமாவில் நிறைய நடிகர்களை சார், பாஸ், தலைவா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க. ஆனால் கேப்டன் வந்து நிறைய பேர், நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அண்ணன். ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மேல அந்த உரிமை, அந்த அன்பு, அதனாலதான் அவர் ஆட்டோமேட்டிக் அவர் பார்க்கும்போது அண்ணன் கூப்பிட தோணும், நமக்கு பாசமாவே கூப்பிட தோணும். அவர் அந்த அளவுக்கு அப்படிதான் நடந்துக்குவார். ஒரு கூட பிறந்த தம்பிகிட்ட எப்படி பேசுறோங்கிற மாதிரி. நான் அவர் பெரிய குடும்பத்துல பிறந்தவருங்க. குடும்பம் வந்து பெரிய குடும்பம். ஸோ எல்லாத்தையும் மதிக்கக்கூடிய அந்த அவங்க அப்பா வந்து பெரிய ஆளு காங்கிரஸ்ல. மதுரையில் தேட்டர் பக்கத்திலே வீடு, அதாவது மீனாட்சி அம்மன் கோயில் மேற்கு வர வாசல், அதில் சென்ட்ரல் தேட்டர் பக்கத்து வீடு, பெரிய குடும்பம் அவங்க. ஸோ ரைஸ் மில்லு இருக்கு, அதனால அந்த குணம் ஒரு மாதிரி ஏழ்மையான குணத்தை எடுத்துக்குவார். அதுதான் பணக்கார குணம் இருக்காது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் அண்ணா 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 அதான் வர்றாரு இல்லைண்ணா, ஆமாடா பெரிய பணக்காரனே அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, உதச்சிருவேன். அவன் என்ன என்னடா சாப்பிடுவான், என்ன சாப்பிடுவான் ரங்கராஜ்? பணக்காரனே ஏழை ஒன்று தான். ஆனால் அவன் 2 இட்லி கட்டி சட்னி வச்சு சாப்பிடுவான். ஏழை என்ன சாப்பிடுவான்? அந்த 2 இட்லி இந்த தண்ணி, அதே சட்னியில் தண்ணி இப்படி கலக்கி சாப்பிடுவான். அவ்வளோதான்டா ஏழை பணக்காரன். இதை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். பெருசாக அலட்டிக்கிட்டு எங்கள் வீட்டிலே சாப்பிடுவாங்கள்ல, அது இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் சொன்னேன், ஏதோ சாப்பிடணும். அதே மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா நிறையா சாப்பிடணும். அவர்கிட்ட உள்ள குணம் சாப்பிடணும், நல்லா இருந்தால் நிறையா சாப்பிடணும். அவர் பக்கத்தில் உட்காந்திங்கன்னா அவ்வளோதான், வைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு தான் எந்திரிக்கணும். அந்த மாதிரி ஒரு அது பிறப்பிலே வர்றது, எல்லாருக்கும் அது வர்றது. அதே மாதிரி நீங்கள் விஜயகாந்தா இப்படி பார்த்தீங்கன்னா பயப்படுவீங்க, கிட்ட பழகிட்டீங்கன்னா அவரை உங்கள் கையில் வச்சு கொஞ்சம் மாதிரி ஆகிடும், கை குழந்தை மாதிரி. அந்த மாதிரி கேரக்டர் அவர். யார்கிட்ட அவர் இதுவரையிலும் இப்போ ஒரு படம் நான் ஒர்க் பண்ணேன், அதில் வந்து அந்த ஒரு ஹீரோயினி அந்த ஆள் பயங்கர முரட்டாலாம்
இருக்கேன். எங்கள் அப்பாவும் இருந்தார், சுடிமகன் வந்தார். ஐயா இங்கே பாருங்க கையை இப்படி சவச்சவன்னு இருக்கும், அது சவப்பா, இங்கே பாருங்க இப்படி இருக்கு அப்படின்னு. நான் போயிட்டு அவர்கிட்ட சொன்னேனே, அந்த அம்மா கையை பிடிச்சி ரத்தமாக இருக்குண்ணே. அச்சோ அப்படி பிடிக்கடா தங்கராஜ், கையை பிடிச்சி இப்படி விட்டான்டா. இப்படி இழுத்து விடுவாங்கல்ல ஃபைட்டுக்கு, அப்படி கையை இப்படி இழுத்து விட்டு ஃபைட் பண்ணுவாங்க. அந்த தான் சீனு. அது இங்கே பிடிச்சதுல ரொம்ப அந்த அம்மா சோப்பாக இருந்தால் ரத்தமாகிடுச்சு கை. அப்போ போய் நான் சொன்ன உடனே அந்த நேரம் வந்து, அம்மா சாரிம்மா, அம்மா மன்னிச்சுக்கங்கம்மா அப்படின்னு சொன்னார். இங்கே சத்யா கடன் ஒன்று இங்கே இந்த பக்கம் ஒன்று இருந்துச்சு. அதில் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரியெல்லாம் நீ கிடைக்க மாட்டாங்க, நாமளும் பழக முடியாது. ஒரு ஆள் பணக்காரனா ஆகணும் அப்படின்னு யாரையும் பார்க்க வேண்டாம், அவரை பார்த்தா போதும். பணக்காரனா ஆனதுக்கப்புறம் எப்படி வாழணுங்கிறத அவரை பார்த்தா போகணும். அது மட்டும் அந்த எத்தனை பேர் கோடி 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 வச்சுக்கிட்டு தெய்வம் ஆயிட்டார்ல, அவர் ஏதோ பண்ணட்டும் ஏதோ போகட்டும். சார் விஜயகாந்த் சாரை வந்து எவனுமே மதிக்க மாட்டான். இந்த பரம அப்படி தான் சொல்லுவாங்க. சிட்டியில் அவர் படம் ஓடாது. நான் வந்து அந்த பிஸ்னஸில் இருக்கிறதுனால சொல்கிறேன். சிட்டியில் ஓடவே ஓடாது. ராமநாராயணன் சார், சந்திரசேகர் சார், ராமநாராயணன் சார், சந்திரசேகர் சார், இவங்க 2 பேரும் வீரப்பா எடுப்பார். அவர் 2-3 படம் எடுத்தார். 2 படமும் சூப்பர். ஷபாஷ்னு ஒரு படம், இன்னொரு படம் சாட்சி. அவர் தான் சாட்சி. வீரப்பா, PS வீரப்பா. அதான் இப்போ நீங்கள் எல்லாம் அவங்க பையன் இப்போ அப்படியே தூரத்திடி முழுக்கம் விஜயன் இருக்காருல்ல, அதே மாதிரி தான் இருக்காரு அந்த சின்ன பையன், சின்னவர். ஹேர் ஸ்டைல், கீர் ஸ்டைல், கண்ணு கிண்ணு எல்லாம் அந்த ஹைட்டு கீட்டு அந்த பாடி பர்சனாலிட்டி எல்லாம் அப்படியே இருக்கப்பல. பெரியவர் வந்து சொல்லவே தேவையில்ல, விஜயன் தான் பெரியவர். அதே மூக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். இந்த அம்பரேஷ் இருக்காருல்ல, கன்னடா அம்பரேஷ், அவர் கண்ணு பார்த்துருக்கீங்களா? அந்த கண்ணு தான் விஜயனுக்கு. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, 2 பேரும் ஒரே கண்ணு தான். அதே அம்பரீஷ் கப்பா அவரு சாரு கர்நாடகால அம்பரீஷ் சார். அம்பரீஷ் அவர் லோக்கல் படம் தான் பண்ணி பெரிய ஆளா ஆனாரு. இவரும் அது அவர் 2 பேரும் அது ஒரே. அது என்ன ஒரு அழகுன்னு கேட்டிங்கன்னா, அவர் நடிச்சது பூரா பிஎம்சி படம். பட் அது மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் ஹாலிவுட் படம் ட்ரெண்டு செட்டு டிஎஃப்டினால தான் வந்தது. ஆவாகணும் சார், அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததே இவர் தான். அந்த குரூப்புக்கு வாழ்க்கை கொடுத்தது. நீங்க டோட்டலா கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் இங்கிலீஷோட மாதிரி இருக்கிற படம் அவர் படம் தான் அதிகமா. ஊமை விழிகள், உழவன் மகன், செந்துரப்பு, அப்படியே நீங்க புலன் விசாரணை, கேப்டன் பிரவர், இங்கிலீஷ் படம் ஹாலிவுட் படம் நீங்க எதை சொல்றீங்களோ அதே ஸ்டைல்ல முக்காவாசி கேப்டன் படம் தான் இருக்கும். ஏன்னா அவங்க பூரா ஒரு கதையோட இப்போ வந்து படம் பார்க்குறவன் ஏதாவது கதை இருக்கா, அதில் வந்து பாதிக்கக்கூடியவங்களை தடுக்கிறதா விஜயகாந்த் கேரக்டர். அதான் ஒன்று. இன்னைக்கு வந்து ஹீரோவே தண்ணியை போட்டு சரக்கை போட்டு தானே பண்ணுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. ஆனால் அப்படி இல்லை, அவர் பாதிக்கப்படுறவங்க யார் அங்கே இவர் நிற்கிறாரு. ஒரு இடத்துல இல்லை, ஸோ டோட்டல் இடத்துலையும். அப்புறம் இவர் இறங்கிட்டா இன்னொருத்தர் இப்பரான சொல்லுவார், எப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் செத்து போயிடுவேன், அண்ணன் இறங்கிட்டா இன்னொருத்தன் ஜாகக்கூடாது, அப்படி கதை தான் இங்கே இருக்கணும் அப்படிம்பாரு. அண்ணன் பாருங்க, அண்ணன் பிரேம்ல இறங்கிட்டா கூட அந்த இது வரக்கூடாதுன்றாரு. காப்பாத்தணும் இல்லையா? அதுதாங்க அவ்வளவு தூரத்துக்கு அவரை கொண்டு போனது. அவர் அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ரீச் ஆகணும்னா அந்த எண்ணம் தான். ஆத்மீகமா செய்வாரு. எதுவுமே வந்து எதிர்பார்ப்புன்றதே இல்லை. நாளைக்கு இது நான் பண்ணா நாளைக்கு சாப்பாடு போட்டேன்னா நான் சிஎம் ஆயிடலாம், நான் ஒரு எம்எல்ஏ இல்லை, நான் ஒரு மினிஸ்டர் ஆயிடலாம், அந்த எண்ணங்கள்லாம் இல்லை. அவர் நேச்சுரலா பண்ணாரு, அதான் அமைஞ்சது எல்லாமே. அதெல்லாம் சூப்பர். பரதன்ல பின்னி பெடல் எடுத்துட்டாரு பிரபுதேவா. அந்த புன்னகையில் மின்சாரம் சாங் பாருங்க, ஐயோ வேற லெவல் ஆடுவார். நானே நான் யுகிக்கு கூட யுகிக்கல. இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு இந்த பர்பிள் ட்ரெஸ் போட்டுன ஒரு அந்த பிட் இருக்கும் பாருங்க, அந்த இடம் பாருங்க, பயங்கரமா ஆடி இருப்பார். ஒயிட் பேக்ரவுண்டு, ஒயிட் பேக்ரவுண்ட்ல சான்ஸே இல்ல. ரொம்ப நல்லா எடுத்தார். அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்றது நம்ம செஞ்சிடணுங்கிறதுல செஞ்சிருவார். அது நமக்கு வரும் வராது அந்த தயக்கம்லாம் பண்ண மாட்டாரு. இந்த முரட்டு காலையில என்ன கோயில் காலையில அந்த மானா மதுரையில ஒரு சாங் அந்த அதுக்கு ஆடி இருப்பாரு பாருங்க, கோவூர். அது என்ன அந்த படம், அந்த இவர் தியாகராஜன் சார் ஏவிக்கு ஒரு படம் பண்ணாரு, அது மாநகர காவலா. அது ஒரு சாங் இருக்கு பாருங்க, நான் மதுரைக்கார, அந்த மாதிரி ஒரு சாங் சரியான, அதுவும் சூப்பராக ஆடிருப்பாரு. அப்புறம் செந்தூர பாண்டியில் வந்து சரியான ஒரு கௌதமி கூட. அப்புறம் இவர் படத்தில் நம்ம தவசி, அதில் ஒரு சாங்கில் வந்து அந்த அம்மா கூட நல்லா ஆடிருப்பாரு. அதெல்லாம் செய்வார். அதெல்லாம் சாங்னா ஒரு பயம்.
ஆனா டான்ஸ் சொன்ன மாதிரி பயப்படுவாரு, ஆனா பண்ணிடுவாரு. ஆனா ஃபைட்டுன்னு வந்துட்டா டைரக்டர் ஸ்பாட்டுக்கு வரக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் மாஸ்டரோட சேர்ந்து, அவர் பாதி மாஸ்டர் மாதிரி இறங்கிடுவாரு. ஆமா, ஃபைட்னா அது வந்து அவர் கேட்க வேண்டாம்னா கூட அதே நேரத்துல காமெடி சென்ஸ் ஜாஸ்தி. காமெடி சென்ஸ் நல்லா இருக்கும். அவரா சிரிச்சுக்குவாரு. இல்ல சூப்பரா இல்ல கல்ல எடுத்து உங்களை எரிஞ்சிட்டு இந்த படம் அப்படி சிரிப்பாரு. ஆனா கண்டுக்காம இருக்கணும். அவரா சிரிச்சுக்குவாரு, நல்லா வம்பிழுத்து விடுவாரு. இப்ப நான் உங்களை சொல்லுவேன், ஆனா இருந்தாலும் சரியில்லை ஒரு மாதிரி அப்படின்னா, ஏய் வாடா சொன்னியா நீ ஓப்பனா சொல்லிடுவாரு. உன்னை பத்தி சொல்றாண்டா போட்டு விடுற மாதிரி இல்ல, ஆக்சுவலா பிரச்சனை சால்வ் ஆயிடும். இல்ல சிரிச்சு விட்டுருவாரு. நினைவர் சங்கத்திலயும் நல்லா இருக்கும் காமெடி. படங்கள்லயும் காமெடி சூப்பரா பண்ணாரு. நேச்சுரலாவே காமெடி பண்ணுவாரு, நல்லா ஹியூமர். அதே மாதிரி இந்த குறும்புத்தனம் நிறைய பண்ணுவாருன்னு கேள்வி. அது நிறைய குறும்புத்தனம், அது சொல்ல தேவையா. அது மதுரைக்காரங்களுக்கு உள்ள அது எது, அதான் இப்ப சொல்லல வம்பிழுத்து விடுறது. அதுக்கு பேர் வம்பிழுத்து விடுறது. சரியா வம்பிழுத்து விட்டு போட்டு விட்டு போயிடுறது. இங்க போஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப போட்டு யார் போட்டு விட்டாங்களோ அவங்க வந்து தண்ணி ஊத்தா. ஆனா என்ன இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு, மதுரைக்காரன் பாசத்தை கூட கோபமா தான் காட்டும். இவர்கிட்ட அப்படியே இருக்கு. அடிப்பாரா சார்? ஆமா, அவ தப்பு பண்ணா தப்பு, நீ இப்ப நான் தப்பு பண்ணா நான் அடி வாங்குறேன். அப்படிதான் நான் வந்து அந்த காமெடி எல்லாத்தையும் ஒரே ஒரு நிமிஷம், அது உரிமை இல்லதான் சார், எல்லாத்தையும் அடிக்க மாட்டாரு சார். இப்ப நான் இருக்கேன், அவர் மூலியமா வளர்ந்துகிட்டே இருக்கேன். தேவையில்லாத நான் பண்றேன். அப்ப கண்டிப்பா இல்ல, அண்ணன் அந்த என்ன பண்ணுவாங்க, டே இந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த தப்பு நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுவாங்களே, அது ஒரு கண்டிப்பு இருக்கும். அவன் என்னோட பொண்டாட்டி முன்னாடியே அடிச்சிட்டாரு, தப்பு பண்ண அடிச்சிட்டாரு, பண்ணே இல்ல பண்ண அடிச்சுட்டாரு, போடா அப்படின்ட்டாரு, வந்துட்டு அப்புறம் மறுபடியும் அதை தப்பு பண்ணுவேன். இதானே அதான் அந்த மாதிரி அவர் இது யாரை எடுத்துக்கிறாங்களோ அவன் தப்பு பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் ஏமாத்தக்கூடாது, அது மெயின். ஆனா மத்தவங்க வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருப்பார் அவர். இப்போ எனக்கு யாராவது காசு தரல, என்னடா அது எவ்வளோ வச்சு ராமநாராயணன் எவ்வளோ கொடுத்தாரு, நான் இவ்வளோ கொடுத்தாருண்ணே மிச்சா அப்படி கேட்பாரு. அதானே ஏதோ சொல்கிறாங்க, உடனே ஃபோன் பண்ணி கருமாரி சார் தங்கராஜ் கொடுத்து விட்ருங்க அப்படின்ட்டுருவாரு. யாரையும் உரிமையா வளர்த்து விடணும் பெரியதுங்க அவரு. இப்போ இந்த படம் எடுத்தாரு பெரியண்ணால விஜய் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லை. என் காருக்கு கொண்டு போகும்போது சொல்றாரு, டேய் என்னடா உன் மேல இவ்வளோ பாசமா இருக்க வச்சு படம் பண்ணா, நீ பெரிய லெவல்ல இருக்கப்பல விஜய், நீ கேட்டா டேட் கொடுக்க மாட்டாரா? அந்த எண்ணங்கள் வேணும் இல்லைங்க, அது சொல்லணும்ல, சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல. அந்த எண்ணம் பேரரசு படம் ஷூட்டிங் அப்போ லக்ஷ்மண் பாபா அதில் ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தவர் சூப்பர் குட் பாபான்னு அவருக்கு பேர் முதல்ல. பாபுவா லக்ஷ்மண் பாபான்னு இருக்காரு அவர். அப்போ நான் ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணுறேன். அப்போ இவங்க காம்பினேஷனில் சீன் அடிக்கிறப்ப என்ன தனியாக கூப்பிட்றாரு, அவனையெல்லாம் பிடிச்சி வச்சுக்க, 4 கம்பெனி மேனேஜராக பண்ணுறவன், உனக்கு 4 இடம் சொல்லி விடுவான். அதாவது நம்ம அவருக்கு வாய்ப்பு கொடுத்து டைரக்ட் ஆகிறோம், நம்ம ஃபியூச்சரையும் அவர் யோசிக்கிறார். அவன் மேனேஜரா வாடாபடன்னு சொல்ல மாட்டாரு, இதா சொல்லுவார், அவனெல்லாம் பிடிச்சி வச்சுக்க. நான் இதுக்கு உடம்பு சரியில்லை ஆக்சிடென்ட் டைம்ல உடம்பு சரியில்லாமன்னு போய் பார்க்கறதுக்கு போயிருந்தேன். அன்னைக்கு சொல்றாரு, ஏன்டா சந்திரசேகரை போய் பார்க்கறது இல்லை நீ, அவங்க விஜய் எல்லாம் பெரிய லெவலில் ஆயிட்டாப்பல்ல நீ. நான் தானே விஜய் ரசிகர் மன்ற தலைவனே, நான் தானே ஃபர்ஸ்ட், நான் தான் ரசிகர் மட்டுமே ஆரம்பித்தேன். நாளை திருப்பன்ட்டுக்கு எங்கள் ஆஃபீஸ் நாங்கள் பேனரு, அங்கேயே ஒரு போர்டு ஒன்று வச்சு நான் தான் தலைவர், இன்னொருத்தன் இந்த ஸ்கூலில் ஒருத்தர் இருக்கான் அவன் செயலாளர் எல்லாம் போட்டு நான் தான் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் விஜய் ரசிகர் மன்றமே நான் தான் ஆரம்பிச்சது. அது டைரக்டர் சந்திரசேகர் சார். விஜயகாந்த் சார் எல்லாரும் பேசுகிறாங்களா சார், அவர் நல்லவர்னு. விஜயகாந்த் ஒரு ஆளை ரொம்ப மதிக்கிற ஒரு ஆள் இருக்காரு. அவரை இன்ன வரைக்கும் எந்த பேட்டியில யாரும் சொல்லலை. விஜயகாந்த் அவரை பார்த்தா அப்படி ஒரு மரியாதை கொடுப்பாரு. அப்படி ஒரு ஆள் யாருன்னா குள்ளமணின்னு ஒருத்தர், ரொம்ப நடிகர், பழைய ஆளு. இந்த படத்துல பூந்தோட்ட காவல்காரன் கூட ஆக்ட் பண்ணிருப்பாரு. அவரு சொல்லுவாரு, குள்ளமணியை பார்த்துட்டு உட்காரு விஜய் அப்படியெல்லாம் சொல்லாத அண்ணன் அப்படி சொல்லிட்டு அவர் தான் கம்பெனியெல்லாம் சொல்லுவார். ஆமா, விஜயன் வந்து அந்த குள்ளமணிக்கு இல்ல 2 சுப்பையா இருக்காங்கண்ணா, கருப்பு சுப்பையா வெள்ளை சுப்பையான்னு ஒருத்தருக்கு சொல்லுவாரு. இவர் தான் சொல்லுவாங்க, இவர் உரிமையா அவர் தான் உள்ள வருவாரு போவாரு, அவருக்கு வேண்டியதை வாங்கிக்குவாரு, கொடுத்துருவாரு. அந்த குள்ளமணி சார் வந்து விஜயகாந்துக்கு அந்த காலத்துல நடிக்கிறதுக்கு சில கம்பெனி சொல்றதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஒரு நல்ல இன்சிடென்ட். திருமணத்துக்கு போயிருந்தீங்களா சார், எப்படி இருந்தது சார்? பின்ன அப்பயே நான் சொல்லிட்டேன், ஒரு கட்சியில பெரிய ஆள் ஆயிடுவாருன்னு. ஏன்னா இந்த அறிவாலயம் ரிசப்ஷன் வச்சாங்க, அது ரிசப்ஷன் உள்ளெல்லாம் மக்கள்
கண்ட்ரோலே இல்ல, அறிவாலயம் இல்ல. இது ரிசப்ஷன்ல, ரிசப்ஷன் கல்யாணம் வந்து மதுரையில். மதுரை, அப்போ நான் வந்து சில மறந்து போயிட்டாங்க எல்லாருமே. அந்த கார் கொடுத்துட்டாங்க, ஃப்ளைட்ல இருந்து கூப்பிட்டு வந்து வருது. என்ன கூட்டம் தம்கா மைதானத்துல, தம்கா மைதானத்துல அப்படி ஒரு கூட்டம். ஏன்னா பெரிய மைதானம் அது, தம்கா மைதானம் இதுல இருக்கும். அதே மாதிரி என்னோட கல்யாணத்துக்கு நானும் வந்து ஓப்பன்ல தான் வச்சேன். இவரை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு போலீஸ் நிறையா வந்தாங்க. எனக்கு வந்து திருமங்கலத்தில் கல்யாணம், வந்து ஓப்பனில் தான் வச்சேன். அது ஒரு சந்தை, அங்கே ஒரு 5000 பேர் 10,000 பேர் கூட தாங்கும், அந்த மாதிரி இடத்துல தான் வச்சேன். ஆனால் வந்தாங்க. அதே மாதிரி என் தங்கச்சி கல்யாணம் கிராமம், பக்கா கிராமம், அங்கே மேடை போட்டு அங்கே வந்தார். அவ்வளோ ஜனம் விஜயகாந்தை பார்க்குறதுக்கு. ஏன்னா சினிமா நடிகர்லாம் வெளியில் வரமாட்டாங்கல்ல, பெரிய நடிகர்லாம். அவருக்கு ஒரு இது இருந்தது, அப்போ இருந்து வெள்ளந்தியான மனிதர்கள் இருந்தாங்க சார், வெள்ளந்தியான மனிதர்கள் இருந்தாங்க. கையில காசு வச்சுக்க மாட்டாரு, காசு வச்சுக்கவே மாட்டாரு. வச்சுக்க மாட்டாரு. அதே மாதிரி உங்க காசை பிடிங்கன்னு தர மாட்டார். வாங்கிட்டாருன்னா திருப்பி கொடுக்க சொல்லுவார். கம்பெனியில் இல்லை, கம்பெனியில் வாங்க மாட்டார். வாங்கிட்டா இப்போ அவர்கிட்ட ஃபிலிம் சிட்டியில் வந்து ஃபிலிம் சிட்டியில் ஒரு ஷூட்டிங் நடக்குது. அங்கே வந்து எல்லாருக்கும் சாப்பாடு டைமு. அப்போ வந்து ஒரு நடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு ஆள் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. இவர் நம்மகிட்ட பேசுகிறாரு, அங்கே பார்க்குறாரு, பேசுகிறாரு, அங்கே பார்க்குறாரு. என்னடா இங்கேயும் பார்க்க அங்கேயும் பார்க்கணும். உடனே கூப்பிட்டுதா அங்கே நிற்கிற கூப்பிட்டு வாடா வந்தான் கிட்ட. என்ன என்ன அப்படின்னு, உங்களை பார்க்கணும் வந்தேன். சரி பார்த்துட்டியா, சாப்பிட்டியா அப்படின்னு. இல்லைங்கய்யா அப்படின்னு. அப்படியே காசு இருக்காடா, காசு இருக்காடா அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு நாள் காசு கொடுத்தாரு. கொடுத்து அந்த டிரைவர் கையில் கொடுத்து, இந்த முனியாண்டி விலாசில் சாப்பாடு கம்மி, அங்கே போய் வாங்கி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம். இந்த மாதிரி தள்ளி இருக்கவங்கள கூட இங்கே பேசி அங்கே இங்கே போய் அதெல்லாம் நிறைய சார். இன்னைக்கு இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த நடிகரை வேணான்னு சொன்னாங்க இல்லையா. இன்னைக்கு அவ்வளோ பேரும் பேட்டியில் விஜயகாந்த் தானே பேசுகிறாங்க ஸ்டேஜில். விஜயகாந்த் இப்போ விஜய் சார் வந்து மதுரையில் சொல்லியிருக்காரு, அவர் நோய்பட்ட காலத்தில் அவர் வந்து பார்த்தாரானே தெரியாது. பார்த்தாரா, இருந்தார், பார்த்தாரா. இன்னைக்கு மதுரையில் வந்துட்டு அண்ணன் அவர் அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு தேவைப்படுது, இப்போ எல்லாத்துக்கும் தேவைப்படுது. அதனால அவர் பேரை வந்து அவங்க ஃபேமிலியில் சொல்கிறாங்களோ இல்லையோ, வெளியில் இருக்கவங்க வந்து கட்சிக்காக எல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த மறக்க முடியாத ஒரு தருணத்தை சொல்லுங்கள் சார். இப்போ சொன்ன மாதிரி நான் ஒரு 3 படம் அவர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டு கோ டைரக்டர் எல்லாம் பார்த்தேன். என்னோட வாழ்க்கையில் ஏறத்தாழ ஒரு 350 நாள் அவர் கூட நான் வாழ்ந்துருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு 60-70 நாள் ஷூட்டிங். முதல்ல காவிய தலைவன், அப்புறம் டப்பிங்கில் ஒரு 2 நாள். அவர் டோட்டலாக அந்த காவிய தலைவன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டயலாக் ஓரியன்ட் ஃபேமிலி. ஏன்னா கேஎஸ் பாப்புலேஷன் தான் டைரக்டர். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமே ஆபா சார் ஒரு விருப்பப்பட்டு அந்த படத்தை எடுத்தார். நம்ம டெக்னிக்கலாக அவங்க வேறு மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பழைய ட்ரெண்டில் ஒரு படம் வேணும்னு ஆசைப்பட்டு எடுத்த படம். படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டயலாக்காக இருக்கும். ஃபுல்லாக கேஜி சார் அதெல்லாம் பெரிய ட்ரெண்ட் செட்டர் மாதிரி. 1.5 நாள் தான் அதிகபட்சம். அவ்வளவு படத்துக்கு அந்த மொத்த படத்துக்கும் 1.5 நாள் டப்பிங் பேசி முடிச்சார். எல்லாருமே ஆச்சரியமாக கேட்டாங்க. அவ்வளோ பேசி முடிச்சா கடன்னு அவருக்கு என்னென்னா ஸ்பாட்டில் எப்படி டயலாக் அவ்வளோ பக்கம் பேசுகிறாரோ அதே டப்பிங்லேயே வந்தாருன்னா அது சிங்க் பிடிச்சிட்டாருன்னா கடன்னு பேசி முடிச்சிடுவார். ஒரே டேக்கில் டப்பிங் அத்தனை பக்கம் அவ்வளோ லென்த்து டயலாக்கும் பேசிடுவார். சிங்கே மாறாது. அந்த கேப் எங்கே விட்டார் என்னங்கிறது அவர் மைண்டில் அவ்வளோ ரெக்கார்ட் ஆகிருக்கும். கேப்டன் அவர்களை பற்றி பேசுவதற்காக அவரோடு பணியாற்றி அவருக்கு அநேக படங்களில் டூப்பாக நடித்து அவருக்கு சிலம்பம் சொல்லிக் கொடுத்த ஒரு குருவாக இருக்கின்றவர் மாஸ்டர் ஜாகுவார் தங்கம். வணக்கம் மாஸ்டர். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? ஏன்னா நீங்கள் புரட்சி கலைஞரோடு இருந்திருக்கீங்க, கேப்டனுக்கு நீங்கள் வந்து ஒரு குருவாக அவருக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், புரட்சி தலைவர் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் அவருக்கு முழுசாக இருக்கும். நான் அப்படி ஒரு மனிதரை முத என் லைஃப்பில் பார்த்தது என்னோடய 20வது வயசில். படம் பார்ப்பேன், படத்தில் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். அவர் மாதிரி நம்ம வாழணும்னு நம்ம நினச்சோம். அப்புறம் அவர் வீட்டில் இருக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அவர் என்னென்ன ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ ஒரு 4 பேர் வராங்கன்னா அதில் ஒருத்தர் கஷ்டம்னா அவர் கூப்பிட்டு என்னென்ன நான் வந்து ஒரு வாட்டி தலைவர் நான்லாம் இருக்கோம். அப்போ வந்து ஒரு 5 பேர் வந்து கோயிலுக்காக டொனேட் கேட்டு வராங்க. எவ்வளோ மொத்த செலவுங்கிறாரு, எவ்வளோ சொல்கிறாங்க, அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்து நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம், நீங்கள் போய் பண்ணுங்கிறாரு. அப்போ போகும்போது 5 பேரில் ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு என்ன பிரச்சனைங்கிறாரு. ஒன்றும் இல்லையாண்டு, என்ன பிரச்சனை சொல்லுங்கிறாரு. அவர் அழுதுட்டு சொல்கிறார், எனக்கு 5 பொண்ணு கல்யாணம் பண்ண காசு இல்லை, எல்லாருக்கும் 25-26 வயசு அப்படின்னோடனே அந்த 5 பொண்ணுங்க நான் கல்யாணம் பண்ணி வச்சார். இந்த மனசு யாருக்குமே வராது. சரி ஒரு டொனேட் கொடுத்தோமா, சரி போயான்னு இல்லாமல் அந்த இதில் அவர் கூப்பிட்டு கொடுத்தாரு. இது மாதிரி நிறைய ஏகப்பட்டது சொல்லலாம். சாப்பிடலைன்னா அவர் பயங்கர இதாகிடுவார். கேப்டன் சாப்பிடலாம் அடிப்பார். அவர் சாப்பிடலாம் கோவம் வரும், கையை மோந்தெல்லாம் பார்ப்பார். சாப்பிட்டியாலேருந்து இப்போ சாப்பிட்டு அப்புறம் தான் பேசுவேன் பாரு.
இவர் வந்து சாப்பிடலன்னா செல்லம் அடிப்பார். இவர் தெரியும், அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவ்வளோ கோவம் வரும். அங்கேருந்து நான் தலைவர் வீட்டிலேருந்து நிறைய நல்லதுகள் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம வாழணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது கேப்டன்கிட்ட வந்து நெல்லை மகாராஜன் ஒரு மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் வந்து எனக்கு கேப்டன் வீட்டில் கூப்பிட்டு போகிறார், சிலம்பம் கற்றுக்கணும். நான் அப்போ வந்து சிலம்பம் கற்றுக்கும்போது அவர் சொல்கிறாரு, சின்ன பையனாக இருக்கேனே அப்படிங்கிறார். ஆக்சுவலாக நான் வந்து ஒல்லியாக குள்ளமாக இருப்பேன், இப்போவும் அப்படி தான் இருக்கேன். அது வந்து அப்போ என்னோட நான் அவரோட வயசு ஜாஸ்தி, ஆனால் அவர் தெரியல. அவர் சிலம்பெல்லாம் சுற்றி பார்த்தோன்னே அவர் சொன்னார், சரி அவன்கிட்ட கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டார், எவ்வளோ நாள் அவங்க கற்றுக்கிறேன் அப்படின்னாரு. சார் சினிமாவுக்குன்னா 1 வீக்கில் கற்றுந்துறேன், நீங்கள் ரியலாக கற்றுக்கன்னா ஒரு 6 மாதம் ஆகுனேன், இல்லை நான் ரியலாகவே கற்றுக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ வந்து கிளாஸ் ஆரம்பிச்சேன். என்னென்னா இப்போ புரட்சித் தலைவர் வீட்டில் சாப்பிட்லன்னா என்ன இருக்கோ அதே மாதிரி இவர் வந்தவொடனே சாப்பிட்டியான்னு கேட்டார். சாப்பிட்டேண்ணே அப்படின்னா. என்ன சாப்பிட்டாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நான் சீக்கிரம் வந்துட்டேன் காலையில். சரி ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னா. இல்லை நான் வீட்டில் போய் அவ்வளோதான், அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு தான் தங்கப்பழம் என்கிட்டலாம் சாப்பிடாம இருக்குன்னா போட்டு சாப்பிட வைக்கிறாரு. அப்போ வந்து அவர் ஒரு சின்ன லெவலில் வந்துக்கிட்டு இருக்காரு, நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சாப்பிட்றாங்க. அப்போ சொன்னார், இது மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களாம் வந்து சாப்பிட சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ தான் நான் சொன்னேன், சார் தலைவர் வீட்டில் வந்து சாப்பிடாம யாருமே போக முடியாது, 24 மணி நேரம் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருப்பாங்க எல்லோரும் வந்து, அதே மாதிரி நீங்கள் வர்றீங்க சார் அப்படின்னேன். அவர் சொன்னார், நான் இன்றைக்கி இருக்கேன் இப்படி நான் கொடுக்குறேன், நாளைக்கு நல்லா வந்தால் நிறையா செய்வேனாரு. அதையும் நான் கண்ணால் பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்ததுக்கப்புறம் தனியாக சாலிகிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி எல்லாத்துக்கும் ஃப்ரீ, டாக்டர் ஃபீஸ் ஃப்ரீ, ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ, மாத்திரை ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. அதே இதில் ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு கதர் வெட்டி தான் போடுவார், கதை சட்டை தான் போடுவார். உட்காந்துருப்பார், உட்காந்துருந்து காலேஜில் ஃபீஸ் கட்ட முடியல, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு செக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். அங்கேயும் பார்த்தேன் இங்கேயும் பார்த்தேன், 2 பேரும் கர்ணன். அந்த கர்ணனை தான் 2 பேரையும் நான் பார்க்குறேன். எதிர்பார்ப்பு இல்லைங்க, செய்தா இது வரும்ன்ற எதிர்பார்ப்பு இல்லாம யாருன்னு தெரியாம பண்ணுவாங்க. எதிர்பார்ப்புனா யாரும் உங்களுக்கு பண்றேன்னா நீங்க நாளைக்கு எனக்கு ஏதோ பண்ணுவீங்க, இது யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு பண்றது. அதுதான் கர்ணன். ஏன்னா கர்ணன் தான் சொல்லுவாங்க, தர்மருக்கும் கர்ணனுக்கும் ஒரு கிருஷ்ணர் வந்து ஒரு பெரிய மலையை கொடுத்தாராம், தங்க மலை, இதை கொடுக்க சொல்லி. இப்போ ஒரு மாதம் கழிச்சு வந்து தர்மரை போய் பார்க்குறாரு, என்ன கொடுத்துட்டீங்கன்னா கால்வாசி தான் கொடுத்துருக்காரு, முக்கால்வாசி அப்படியே இருக்குது. என்ன தர்மன்னா, இல்லை அவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சு அப்படின்னாரு. சரி வா கர்ணன்ட்ட கூட்டு போயிரு. கர்ணன்ட்ட போய் கேட்டு என்ன அன்னைக்கே கொடுத்துட்டேன்னு இருக்காரு. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து பிரிச்சுங்க என்கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த உனக்கு எது அப்படி பிரிச்சு எடுத்துக்க நீனே, நான் ஏன்னா கொடுக்கல. அதுதான் 2 பேருக்கும் உள்ளதுல. அந்த மாதிரி ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்க 2 பேருமே, கர்ணன் மாதிரி. அவர் படங்களில் நடிக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் இந்த படம்லாம் நான் ரொம்ப வியந்து பார்த்தேன்னு எதை சொல்லுவீங்க? பூந்தோட்ட காவல்காரன் ஃபைட், அந்த டாப் ஸ்லிப்பில் அந்த ஒரு அரக்கு அந்த சாராயம் காசுற மாதிரி ஒரு இது இருக்கும், அந்த இடத்துல ஒரு ஃபைட் இருக்கும், எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி பரதனில் முருகாலயா ஸ்டுடியோவில் ஒரு பெரிய இது பிளாஸ்டிங் இருக்கும். அந்த பிளாஸ்டிங்கில் அவர் வர சீன்லாம் டூப் போட சொன்னால் போட மாட்டார், ஒரிஜினலாக பண்ணுவார். அதெல்லாம் ரொம்ப உயர்ந்து பார்த்தது. முடியெல்லாம் கருகிடுச்சு அவருக்கு, ஃபைட்லாம் ரிஸ்க் எடுப்பார். இந்த வால்டோர்னு வாங்க, அதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணுவார், பயங்கரமாக பண்ணுவார். ஃபைட்னாலுமே கேப்டன் தான் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு இருக்கும். சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு 2 ஃபைட்டு முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய ஃபைட்டில் எப்படிலாம் இருக்கும் மாஸ்டர் நீங்கள் பார்க்கும்போது? சார் அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகரன் படம் வந்து நேமாக சட்டம் ஒரு இருட்டாரை, அப்போ வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் ஆம்பூர் ஆர்எஸ் பாபு ஃபைட் மாஸ்டர் பண்ணார். அப்போ தான் நான் அப்படியே கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு ஒரு கண்ணகி, சபாஸ் இப்படி நிறையா படம் பண்ணிட்டு இருந்தேன். நிறையா அவருக்கு டூப் போடுவேன். அவர் என்னென்னா கை இறங்கிடும், அவருக்கு சாருக்கெல்லாம் தெரியும் கை இறங்கிடும். அப்போ எனக்கு வர்மக்கலை தெரிஞ்சாலும் நான் வந்து நான் தான் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் தான் கிக்கு யூஸ் பண்ண சொன்னோம். ஆம்பூர் பாபு ஃபைட் மாஸ்டராக இருக்கும்போது ஒரு கிக்கு காலை வச்சு விஜய் கிக்கு அடிச்சிரு அப்படின்னாரு. கிக்கு அடிக்க ஆரம்பித்தார். கிக்கு நான் வந்து அங்கேயே கற்றுக் கொடுத்தேன். ஏன்னா வந்து சிலம்பம் தான் கற்றுக்க கூப்பிட்டாரு. ஆனால் நான் வந்து கிக்கில் கராட்டையில் அப்பவுமே பிளாக் பெல்ட், அதனால் கராட்டை கிக்ஸ் எல்லாம் பண்ணுவேன், குத்து வருஷம் பண்ணுவேன். இதெல்லாம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவர் கற்றுக்கிட்டாரு. அப்போ அந்த கிக்ஸை யூஸ் பண்ணும்போது பேக் கிக்கு, சைட் கிக்கு அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். ஒரு வாட்டி அநேகமாக வீட்டுக்கு ஒரு கணக்கே என்னன்னு தெரியல, அந்த படம் வந்து ஒரு டேபிள் இருக்கும், டேபிளில் ஏறி அடிங்கன்னு சொல்லி நான் அடித்து காமிச்சேன். ஓகே தங்கம் அப்படின்ட்டார், அடிச்சிட்டார், சூப்பராக அடிச்சிட்டார். ஒரு வாட்டி 2 வாட்டினாரு, 3 வாட்டி செம்மையாக அடித்தார், என்னெல்லாம் விட நல்லா அடித்தார். அதுக்கப்புறம் அதிலே பேக் கிக் அடிக்க ஆரம்பித்தார். அவர் பெட்டை போடுங்க நான் வரேன்னு சொல்லி பேக் கிக்க ஆரம்பித்தார். அதாவது வந்து பெரிய ஒரு கற்றுக்கிட்டது தான் பண்ண முடியும். அவர் வந்து பலம், அவருக்கு நல்ல பலம், நல்ல அதாவது எதுவுமே பலம் அந்த மாதிரி பண்ணுவார். எங்களுக்கு டூப்புக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். சார் சொன்னார் டூப்பு என்ன போட விட மாட்டார், அது மாதிரி தான். அவங்களும் மனுஷன் தானே, அவங்களுக்கு ஒன்றுனா எனக்கு தானே, நான் பண்ணுறேன்லாம் சொல்லுவார். அது மாதிரி எங்களை ஃபயர் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து கோணி தான் கட்டுவோம். சாருக்கெல்லாம் தெரியும், கோணி தான் கட்டிக்கும். வெங்காய கோணி தான்
இது கட்டி அதுக்கு மேலே பேண்ட் ஷர்ட்டை போட்டு சொல்யூஷன் தடவை பயிர் கொளுத்தி விட்டுரும். இந்த கண்ணாடி மட்டும்தான் இருக்கும். இது வந்து அவர் படத்துக்கு நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் தம் இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ண முடியும். மூச்சு வாங்கினா உள்ளே போயிடும். அதனால் வந்து யாருக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணால் நான் மாதிரி நிறையா பண்ணுவேன். பண்ணும்போது ஒரு வாட்டி தங்கம் நீயே வந்து அணைச்சிக்க என்ன நாங்கள்லாம் வரமாட்டோம் அப்படின்னாரு. இது என்னடா அது புதுசாக இருக்குது, நம்ம அணைக்க முடியாது, போய் குப்புற தான் படுக்கணும், இவங்க தான் அணைக்கணும். சரிண்ணே அப்படின்றேன். சரி சரி ஓகேப்பா நம்ம எல்லாம் அணைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது முடிச்சு படுத்தோன்னா கோணி அவர் கோணி தான். அதாவது ஃபைட்டரோட ஃபைட்டரா நிற்பார். மதிப்பார் உயிரை. என்னன்னா அந்த உயிரை அவர் உயிர் மாதிரி, அந்த ஃபைட்டர்ஸ் உயிர் அவர் உயிர் மாதிரி பார்த்துப்பார். ஃபைட்டருக்கு மரியாதை அப்படி கொடுப்பாரு. மரியாதை என்ன சார் கோணி போட்டு அணைக்கிறோம்ல, ஃபயர் அப்படி பிச்சுட்டு அடிக்கும் மூஞ்சிலெல்லாம். இப்போ நம்ம இப்படி கோணி போட்டு போத்தி படுப்போம், பிச்சுட்டு அடிக்கும் ஃபயர் இல்லையா. அதனால் கவலைப்பட மாட்டேன். வந்து அப்படியே படுப்பார். படுத்து மூஞ்சி அடிச்சோம் அப்படி இப்படி கையெல்லாம் கருக்கும். கவலைப்பட மாட்டார். நம்மளை காப்பாற்ற தான் குறியாக இருப்பார். எந்த இடமா இருந்தாலும் சார் நம்மளை காப்பாற்றுவார். மேலே டேபிள்லாம் வந்து செக் பண்ணுவார். இந்த டேபிள் இப்படி இருக்குது தங்கப்பா, அந்த டேபிள் ஸ்ட்ராங்காக இருக்குமா இருக்குது, நீங்கள் அறுக்கலையே அறுக்கலை பாரு அப்படி பாரு. அழுத்தி பார்த்தா உடைக்க முடியாது, முதுகு போடும். வந்து ஒன்று அறுக்க சொல்லுவார். ஆர்டர் கூட அறுக்க சொல்லுவார். அப்புறம் பேடிங் போட்டுருக்கீங்களான்னு பார்ப்பார். தட்டி பார்ப்பார். பேடிங் இருக்கா, சும்மா பேடிங் போடு அண்ணன்ட்டேன், போடு டேக் பரவாயில்ல அப்படிம்பார். அதாவது ஒரு அப்பா மாதிரி ஒரு இடத்துல நிற்பார். அந்த மாதிரி மனசு யாருக்கும் வராது. எல்லாரும் நான் எவ்வளோ ஒர்க் பண்ணிருக்கோம் சார். எம்ஜிஆர் அப்படி இருந்தாருன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம கண்ணுக்குள்ள பார்த்தோம். எம்ஜிஆர் ஐயா கிட்ட இருந்து ஒர்க் பண்ணல. நான் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனால் அவர் கூட இருந்த பாக்கியம் கிடச்சி. அவரை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க. அழகிரின்னு சொல்லுவார், எல்லாமே தர்மலிங்க மாஸ்டர் சொல்லுவார், எங்கள் மாமா சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. அவர் வந்து ஃபைட்டர் சன்லாம் சாப்பாடு கொடுப்பாரு. என் வீட்டில் இருந்து பெரிய இதாக போட்டு லாக் பண்ணி கொண்டு வருவாங்களாம். அதுதான் எல்லாருக்கும் பரிமாற வரும். அவர் வந்து யாருமே பசியில் இருக்கக்கூடாது நினைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இவரும். ஆனால் இவர் என்னென்னா ஃபைட்டரு கூட வேலை செய்வார். இவர் வெட்டு தூக்கி போடுவாருங்க. வெட்டு பெட் போர்ட்லேருந்து தூக்கிட்டு வந்து போடுவார். யார் போடுவா, எந்த ஹீரோ போடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஃபைட்டர்ஸ் ஒரு ஆபத்துனா வீட்டில் போய் நிற்பார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா வீடே கட்டி கொடுத்துருக்காரு. இவர் வந்து வீட்டில் நிற்பார். உடனே நிற்பார் சார். எந்த வேலையும் எல்லாம் கேன்சல் பண்ணி அங்கே தான் நிற்பார். வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுமோ அது மாதிரி பண்ணுவார். தங்கமான மனுஷன் சார். அதாவது கருப்பு வைரம், விலை மதிக்க முடியாத வைரம்னு சொல்லுவாங்களா, அந்த வைரம் தான் கேப்டன். அது உண்மையிலே கேப்டனுங்களுக்கு நான் வாத்தியாருங்கிறது எனக்கு பெருமை. நான் எவ்வளோ பேர் கற்றுக் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு இவரும் என்னோடய ஸ்டூடெண்ட் பெருமையாக இருக்குது. அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 78லேருந்து பயணிச்சிருக்கேன். எல்லா எங்கள் ஃபங்க்ஷனுக்கு, எங்கள் வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனும் வருவார். என்னென்னா ஒரு இப்போ கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துது எங்கள் வீட்டில். உங்களுக்கு தெரியும், எனக்கு ஜிம் ஒன்று திறக்கணும். அப்போது ஒரு 2-3 ஹீரோ கேட்டேன், வரேன்னாங்க. இதோ 1 மாதம் எடுத்துட்டாங்க. அப்புறம் சரி கேப்டன் ஃபோன் பண்ணேன். ஆனால் இது மாதிரி உங்களை பார்க்கணும் என்ன அப்படின்னாரு. ஜிம் ஒன்று திறக்கணும். ஆனால் வரேன் அப்படின்னா. எங்கே இருக்கீங்கண்ணே? ஃபிலிம்ஸில் ஷூட்டிங்கில் இருக்கட்டாங்க. நீ எதுக்கு அவ்வளோ தூரம் அலையிறாண்ணா? இல்லைண்ணே அங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லி போனேன். நான் போனது 11 மணி. எனக்கு டிஃபன் வாங்கி வர சொல்லி டிஃபன் வச்சுருக்காரு. முதல்ல சாப்பிடுங்கிறாரு. இல்லைண்ணே சாப்பிட்டேன். நீ சாப்பிடும் போதல அப்படின்றாரு. உட்காந்து அவராக பரிமாறுறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னங்கிறாரு, ஜிம்மு திறக்க போகிறேன் எம்ஜிஆர் வீட்டில் மாடியிலன்ட்டேன். என்னங்கண்ணா, செகண்ட் சண்டே அப்படிங்கிறேன். நான் வந்துடுறேன் அப்படின்ட்டார். சரிலாம் ஓகே பேசிட்டு நான் சொன்னேன், இது மாதிரி விஜய் வராரு அப்படின்னா. அவர் சொன்னார், நான் எல்லா இடத்துலையும் இதை பதிவு பண்ணியிருக்கேன், இதில் விஜய் வராங்க, தம்பிக்கு மட்டும் பேனரை வை, போஸ்ட் அடி, எனக்கு அடிக்காது. ஆனால் புதுசாக இருக்குது, இவர் வந்து என்ன வருவாரா வர மாட்டாரா அப்படின்னு. ஆனால் என்கிட்ட வருவார், சொல்லிட்டா வருவார் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ நான் போகும்போது மேக்கப் பண்ண கூப்பிட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை செகண்ட் ஷூட்டிங் இருக்குது அவருக்கு, அதெல்லாம் வரமாட்டார் அப்படின்னா. என்னடா அது அப்படின்னு திருப்பி வந்தேன். என்னண்ணா நான் ஷூட்டிங் தான், நீ வரமாட்டீங்களா? ஆமாம் ஷூட்டிங் இருக்குது, நான் வரமாட்டேன்னு யார் சொன்னேன்? நீ சொன்னீங்களா அப்படி அவர் பலானி அடிப்பார் எல்லாரையும். ஆனால் இல்லைண்ணா இல்லை நான் வரேன் தாங்க, கண்டிப்பாக வருவேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டார். போயிட்டா விஜய் சார் 4 மணிக்கு வந்தார். 4-6 ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் 4 மணிக்கு வந்துட்டார். விஜயகாந்த் சார் 6 ஆச்சு 6 ஆச்சு வரல. கூட்டம்னா எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து அந்த ரோடெலாம் தாண்டி கூட்டம், இந்த பக்கம் கூட்டம், வண்டிலாம் வர முடியாது. சரி என்னன்னா வரலன்னு யோசனை பண்ணிட்டே இருக்கேன். கார் வருதா வருதான்னு கேட்டுட்டு வரல. பார்த்தா பைக்கில் வந்து இறங்குறாரு. அதாவது ஒரு மாபெரும் தலைவன், நடிகர் சங்க தலைவர், ஒரு தலைவர். அவர் வந்து பைக்கில் இறங்கி ஓடி வர்றார். மேக்கப்லாம் போட்டுருக்காரு. போட்டு அந்த இது அவர் அந்த கட்சி ஸ்டைலாக வச்சுக்குவார்ல, போட்டு ஓடி வராரு. இன்னும் தாங்க ரெடியாச்சான்றாரு. அண்ணே ரெடி தானே. உடனே வந்து அவர் தான் ரிஃபன் கட் பண்ணுறது. உடனே ரிஃபன் கட் பண்ணார். கட் பண்ணி இந்த பக்கம் விஜய் சார், அப்புறம் ராமராஜன் சார், பாண்டியராஜ் சார் எல்லாம் வந்திருந்தாங்க. உள்ளே போனோடனே ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறது விஜய் சார். அப்படி தான் போட்டிருந்தேன் நான். ஆனால் விஜய் சார் அந்த ஃபோட்டோலாம் நான் காமிக்கிறேன். விஜய் சார் பண்ணுவார். அவர் எந்த தயக்கமும் இல்லாமல், ஏன் இது நான் பண்ண மாட்டேன்னா, என்னென்னு ஏன் இது நான் எனக்கு தெரியாது எனக்கு வேணேன், ஆனால் நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை பண்ணி அவரை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஏன்னா மனசில் எதுவுமே வச்சுக்காத, கள்ள கபடம் இல்லாத ஒரு மனிதன் கேப்டன் விஜயகாந்த்.
ஏன்னா அவர் சிரிக்க பாருங்களேன், அந்த சிரிப்பு யாருக்குமே கிடையாதுங்க. அதனால தாங்க கழுகு பறந்துச்சு. ஒரு மனிதன் இறக்கும்போது கழுகு எங்கேயாவது பறந்து பார்த்துருங்களா? நான் பார்த்தேன். அடுத்த ஆண்டு நினைவு நாளுக்கு அதே மாதிரி அந்த இடத்துல கழுகு பறந்துச்சுங்க. அப்போ எவ்வளோ பெரிய புண்ணியஸ்தனாக இருந்தால் இருக்கணும். அவர் கூட நம்மலாம் இருந்தோம், நான்லாம் இருந்தேங்கிறது உண்மையிலேயே சத்தியமாக வாழ்நாள் பெரிய பெருமை கேப்டன் கூட இருந்தேங்கிறது. அந்த கிருஷ்ண பருந்து அதான் சார் கும்பாபிஷேகத்துக்கு அந்த ஒயிட் பிரவுன் இருக்கும். அதான் சார். நான் வந்து சபரிமலைக்கு போகும்போது அந்த நகைப்பட்டி தூக்கிட்டு வரும்போது பறந்து பறக்கும். அதுக்கப்புறம் இவர்கிட்ட பறந்து தான் சார் பார்த்தேன். ரொம்ப நன்றி கேப்டன் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். எத்தனை நிகழ்ச்சி இந்த மாதிரி நடத்தி எத்தனை பேரை கூப்பிட்டு பேசினாலும் அவரை பற்றி கேட்குறவங்களுக்கும் இனிமையாக இருக்கும், பேசுகிறவங்களுக்கும் இனிமையாக இருக்கும். அதனால் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கெல்லாம். இப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் நம்மிடையே இல்லைனாலும் அவருடைய புகழ் என்றைக்குமே, அவர் செய்த தொண்டு, அவர் செய்த தர்மங்கள், தானங்கள், புண்ணியங்கள் எல்லாம் என்னையோட நம்மளோட இருக்குது. அது என்றும் தொடரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவரை பற்றி சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்கல்ல. நானும் ஆலவண்டி நேயர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவர் மாதிரி குடும்பத்தில் சரி பாசம் அம்மா அப்பா மேலே, நண்பர்கள் மேலே, சொந்த பந்தங்கள் மேலே, அத்தனை தெரியாத அத்தனை பேர் மேலே பாசம் உள்ளவர் கேப்டன் விஜயகாந்த். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட மக்கள்கிட்ட பாசங்கிறது இருக்கா இல்லையான்னு டவுட்டாக இருக்குது. அந்த பாசம் பாருங்க. இன்றைக்கி கூட நம்ம கேப்டன் பற்றி பேசுகிறோம். நேற்று போய் கேப்டன் பிரபாகர் படம் பார்த்தேன். கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டம். புது படம் ரிலீஸ் ஆனால் கூட அப்படி இருக்காது, அவ்வளோ கூட்டம். கைத்தட்டல் படம் அவர் என்ட்ரி ஆனதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் அவருக்கு டயலாக்கும் சரி, அவர் ஃபைட்டுக்கும் சரி அவ்வளோ ஒரு கைத்தட்டல். இன்னும் வந்து உயிரோடு இருக்கார். இறந்துட்டாருங்கிறது வந்து நம்ம மனசால் நினச்சா தான் அது இறந்துட்டாருன்னு, இல்லைன்னா அவர் உயிரோடு தான் இருக்கார். டெய்லி அவரை பற்றி பார்க்குறோம், டெய்லி அவரை பற்றி கேட்குறோம். அதாவது தமிழை சொல்ல வாய் மணக்குங்கிற மாதிரி அவர் பேரை சொல்ல நமக்கு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் அவர் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு உள் மனசு இருந்தாலும் அவர் இருக்காருங்கிறது வெளி மனசு நினச்சிக்கிட்டு அவர் புகழ் இன்னும் வளரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.